ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எமோஷ்னல் ஆகுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அந்த மாதிரி டைமிங்கில் உங்களோட கர்ப்ப காலத்தில் அந்த கரு வளர்ச்சி பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி காமனாக நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு நார்மலாகவே ஒரு விஷயங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. கோபம் வரும் சில பேருக்கு, சில நேரம் அழுவோம், என்ன ரீசன்னே தெரியாது. இந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும். அது என்றைக்காவது அதை நடக்குங்கிறது அதனால் பாதிக்கப்படுமான்னு கேட்டால் கிடையாது. பட் கண்டினியூஸாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறபோது கண்டிப்பாக அது உங்களோட குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். எதுக்காக வளகாப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க நமக்கு கர்ப்ப காலத்தில்? ஏன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே வளகாப்புங்கிற ஒன்று பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது குழந்தையும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம அழுகும்போது குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். ஸோ அது ஒரு வகையில் ஹாப்பினஸ் அப்படி அவங்களுக்கு போகுது அப்படின்னா, இதுவுமே இந்த எமோஷ்னலுமே அவங்களுக்கு போக தான் செய்யும். ஸோ நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாருக்கும் சில பேருக்கு ப்ராப்ளம் நடக்க தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா? சில ஃபேமிலியில் கன்சீவ் ஆனாக்குள்ள பயங்கரமாக நல்லா பார்த்துப்பாங்க. இன்னும் சில ஃபேமிலியில் தனிமையாக இருப்பாங்க, பார்த்துக்க ஆள் இருக்காது. இந்த மாதிரிலாம் உள்ளவங்கலாம் நிறையா பேர். அதில் நானுமே உண்டு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப தனிமையாக இருந்தேன், நிறைய ப்ராப்ளம் நிறையா ஃபேஸ் பண்ணேன். இதனால் நான் என்னோடய ப்ரெக்னன்சி டெலிவரியுமே நான் நிறையா ஃபேஸ் பண்ணேன். அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணும்போது, எமோஷ்னல் ஆகும்போது, நான் அன்றைக்கி அழுத போது பாதிக்கப்பட்டது யாருக்கும் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணுறோம், எதுக்காக ஒரு விஷயத்துக்கு நம்ம அழுகிறோம், ஓகேவா? ஆனால் அன்றைக்கி அஃபெக்ட் ஆனது பார்த்திங்கன்னா நான், என்னோடய பேபி, என்னோடய ஹஸ்பண்டு தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா எதையுமே காதில் வாங்காதீங்க. ஜஸ்ட் இக்னோர். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் பேபியை நீங்கள் சரியாக டெலிவரி பண்ணி எடுக்க முடியும். அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ உங்களை முடிஞ்ச அளவு நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும். இப்போ நான் சொன்னாக்குள்ள டக்குன்னு உங்களால் இக்னோர் பண்ணி போக முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். நல்லா சாங் கேளுங்க. அது இல்லை அப்படின்னா நல்லா பாட்டு கேளுங்க. அது மாதிரி சில விஷயங்கள், நல்லா காமெடி மூவி பாருங்கள். ரொம்ப சீரியஸான மூவி அந்த மாதிரி மூவிலாம் பார்க்கக்கூடாது. நல்லா காமெடியான அந்த மாதிரி மூவி பாருங்கள். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கப்போ அந்த 7th 8th 9th மந்தில் தான் குழந்தையோட டெவலப்பிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும். அவங்க மூமெண்ட் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமிங்லலாம் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைமிங்கில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணாமல் குழந்தையோட நல்லா வயிறு வச்சு அவங்கக்கிட்ட பேசுங்க. நிறைய டைம் நல்லா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஹாப்பியாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம குழந்தைகிட்ட நம்ம ஷேர் பண்ண போகிறோம், அவங்களுக்கும் ஹாப்பினஸ் தான் கொடுக்க போகுது. தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி அந்த 7 8 மாதங்கள் 9ல் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ தண்ணியை அடிக்கடி தண்ணி குடிங்க. அப்போ நம்ம உடம்புல தண்ணி அதிகமாக இருக்கும்போது தான், பனிக்கூடத்தில் அளவோட நீர் அதிகமாக இருக்கும்போது குழந்தையோட அந்த டெவலப்மெண்ட் அது ரொட்டேட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா குழந்தை ரொம்ப சிரமப்படும், பிறக்கவுமே டக்குன்னு சிசேரியன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தண்ணி பனிக்கூடத்தோட நீர் அளவு கம்மியாகிறனாலுமே இருக்கும். ஸோ நீங்கள் எமோஷ்னலாகி தண்ணி குடிக்கிறதுங்கிற விஷயத்துலலாம் கம்மி பண்ணிடாமல் நல்லா டைமுக்கு நிறைய தண்ணி குடிங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கரெக்டாக அந்த 9 வாரங்கள், அந்த 9 மாதங்கள் இருக்கும்போது 36 வாரங்களுக்கு அப்புறம் தான் நம்மளோட கர்ப்பப்பை வாய் விரிய ஆரம்பிக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக நிறைய காரணங்கள் இருக்குது. மோஸ்ட்லி ஃபேமிலிலேருந்தே ப்ராப்ளம் வரலாட்டியும் கூட நேரில் பார்க்குறவங்க, என்ன நீ ஒல்லியாக இருக்க, என்ன நீ இவ்வளோ குண்டாக இருக்க, என்ன உனக்கு வயிறே காணா,
இன்னும் இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுவே பாதி பேர் கேட்குறப்போ கண்டிப்பாக வந்து அதுவே நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். இது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. செகண்ட் இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேபியை நம்ம அழகாக பெற்றெடுக்க முடியுமே தவிர மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து காதில் வாங்கக்கூடாது. அவள் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.